ஓம் நம சிவாய. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த காலம் இந்த நேரம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மிக அதிர்ஷ்டகரமான காலம். வாழ்க்கையில நாம இணைஞ்சது கூட இந்த பிரபஞ்சத்தின் செயல். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக நாம இணைஞ்சிருக்கோம். முன்ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இதுதான். ஆனா அதே நேரத்துல அதே கணவன் மனைவிக்கு போதாத காலமும் இதுதான். என்ன நடக்க போகுது? குடும்பத்துல குழப்பமும் அதிக எதிர்பார்ப்பும் துரோகமும் நடக்க போகுது. இது எல்லார் வீட்லயுமா அப்படின்னா இல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டெடியா இருக்கேன், எங்க குடும்பத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்ல. ஆனா ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு புரிதலுக்காக, இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்க கடைசி வரைக்கும் கேட்க போறோம். அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. உங்க வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான தருணம் இது. எப்படியோ அந்த மாதிரி மிக மிக முக்கியமான வீடியோவும் இது. கண்டிப்பா இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிக்க போறீங்க. ஏன்னா இதை முழுசா கேட்காம அலட்சியமா இருந்துறதை விட என் வாழ்க்கை என் கையில், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கலாம். சவாலுக்காகவாவது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். என்னதான் கிரகம் இது? குடும்பத்துல குழப்பம் நடக்க போகுது, துரோகம் நடக்க போகுது, மனைவிக்கு கணவனுக்கு போதாத காலம் அப்படின்னா என்ன நடக்க போகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்க கேட்டுட்டு நான் போய் பிரச்சனை பண்ண மாட்டேன், அல்லது கணவனையோ மனைவியையோ சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு மன உறுதியோடு இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தருணங்கள் ஒன்று வந்திருக்கும், அல்லது வரும், அல்லது வரவே வராது அப்படிங்கிறதும் உண்டு. சுய ஜாதகத்தின் வலிமை அது. ஆனால் 90% இப்போ நம்ம சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை, 200% வரும். உண்மை. சரி, என்ன நடக்க போகுது? என்ன மாதிரியான காலகட்டம்? நம்ம வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வறுமை வந்தாலும் அதெல்லாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்துல ஒரு அவமானம்னு வந்ததுன்னா, அல்லது நமக்குன்னு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு துரோகம் நம்ம வாழ்க்கையில எப்படிங்க நடக்கும்? எதனால் நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளார நடக்கிற இந்த துரோகம் இருக்குல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. என்னதான் நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய உயிரும் உடலும் அழியிற வரைக்கும் அது மறக்காது நமக்கு செஞ்ச துரோகத்தை. அப்படி நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா பொதுவாக மனுஷனாகிய நாமெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா அது அவர்களின் கர்ம வினைப்படி, அவர்களின் முன்ஜென்ம செயல்படி அது நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நமக்கு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னா நாம யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த துரோகத்துக்கான பதில் இது. நிறைய பேருக்கு கோபம் வரும், இதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதுதான் உண்மை. 100% இதுதான் உண்மை. நம்மளை சுத்தி நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் நாம தான். ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் அது காரணமா இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான். அதனால இந்த துரோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் வருது. மிக முக்கியமான விஷயம், கிரக அமைப்புகள் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நீங்க நினைக்கலாம் இது குடும்பத்துல துரோகம் பண்றதுக்கு தான் பயன்படுதா? இல்ல, அது ஒரு பகுதி. இப்ப நம்ம பல விஷயங்கள் இருக்கு இந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு. ஆனா 2 விஷயத்த நம்ம முக்கியமா இந்த வீடியோல எடுத்துக்கிறோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருந்தோம் அப்படின்னா நாம ஜெயிப்போம். அல்லது குறிக்கோளே இல்லாம இருந்தோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரனுடைய வலையில நாம சிக்குவோம். அதாவது காதல், காமம், ரகசிய உறவு, அதே போல இந்த பக்கம் வெற்றி, செல்வம், கோடீஸ்வர யோகம். இதுல எதை நோக்கி உங்களது பயணம் இப்ப இருக்கு அல்லது இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, உங்கள் ராசிக்கான ராகு சுக்கிரன் பலன் என்ன? நான் கோடீஸ்வரனா ஆவனா, அல்லது குடும்பத்துல பிரச்சனைகள் நடந்து அவமானப்படுவனா, அல்லது குடும்ப பிரிவுகள் ஏற்படுமா, அல்லது எனக்கு துரோகம் நடக்குமா, இல்லைன்னா நான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம்
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இந்த காலகட்டத்தில் லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் இருந்தா பகை அதிகரிச்சிருக்கும், அடிக்கடி கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இப்ப கொஞ்ச காலத்துல மிகப்பெரிய தொகையை கடனா வாங்கியிருப்பீங்க. எதிரிகள் கிட்ட இருந்து பல சவால்கள் உங்களுக்கு வந்திருக்கும். முடிஞ்சதை பார்த்துக்க, உன்னை அழிக்காம விட மாட்டேன், உன்னை ஜெயிலில் அடைக்காம விட மாட்டேன், உன் குடும்பத்தை கெடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற சவால் இந்த காலகட்டத்தில் உங்களது நிம்மதியையும் கௌரவத்தையும் பாதிச்சிருக்கும். அமைதியாக உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். எதிரிகளே நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு பல கஷ்டமான துன்பமான எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும். தேவையில்லாத எதிர்ப்பு வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, விரயம் அப்படிங்கிறது நிறைய ஏற்பட்டிருக்கும். யாரால? குழந்தைகளால், உங்களுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இப்படி முன்னோர்களால், அல்லது அவர்கள் மூலியமாக வந்த சொத்துக்களால். இப்போ கோர்ட்டு கேஸுன்னு கூட நீங்கள் போயிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் அல்லது உங்களை தாய் தந்தை சேர்த்த சொத்தை விரயமாக்கிறதுக்கான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். ஒன்று விற்று செலவு பண்ணியிருப்பீங்க, இல்லைனா அந்த சொத்துக்காக கோர்ட்டு கேஸுன்னு போயிருப்பீங்க. ஏன்னா விரையாதிபதி உங்களது அதிபதி 5ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார். மனைவி கிட்ட பயங்கர கோபம் வந்திருக்கும், அல்லது கணவன் கிட்ட சந்தேகம் வந்திருக்கும். இதனால பெரிய பிரச்சனைக்கு இடையில கொஞ்சம் பிரிவு ஏற்பட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்படிலாம் பேசியிருக்க கூடாதோ, இப்படிலாம் நடந்திருக்க கூடாதோ அப்படின்னு மனச்சலனம் உடையவராக இருந்திருப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஏன்னா அந்த காலகட்டத்தில் 5ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்கிறார்கள். அதே 6ஆம் வீட்டில் உங்களது அதிபதியோட சுக்கிரன் ராகு இருக்கிறார்கள். என்ன நடக்கும்? மனசஞ்சலம், சிற்றின்பத்தில் ஆர்வம் அதிகரிச்சிருக்கும். பல ஆண்கள் அல்லது பெண்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கொஞ்சம் உங்களது கௌரவத்தை சோதிச்சிருக்கும், அல்லது கட்டுப்பாட்டை சோதிச்சிருக்கும். மற்றபடி சொத்து லாபம், பூமி லாபம், அதே போல் பண லாபம், இதெல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கும். எதனால் அப்படின்னா, 2ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஒரு நல்ல வேலை அமைஞ்சிருக்கும். அந்த வேலையில் நிறைய பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அது திடீர்னு செலவாகி இருந்திருக்கும். பல செலவுகள் திடீர்னு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதுதான், ஒரு விபத்து வரலாம், அல்லது ஒரு காரியம் வரலாம். அதே நேரத்தில் சின்ன பருவத்திலேயே உங்களது சக்தியை இழக்கக்கூடிய, உங்களது மானத்தை இழக்கக்கூடிய, அல்லது நீங்கள் சின்ன வயசுலேயே நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். எதில் அப்படின்னா சிற்றின்பத்தில். அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வேணான்னு நீங்கள் ஒதுங்கினாலும் உங்களை தேடியே வந்திருக்கும். நீங்கள் கேட்கும் போதெல்லாம் கிடைச்சிருக்காது. இப்போ வேணான்னு சொல்லி ஒதுக்குவீங்க. குடும்பம் முக்கியம், கௌரவம் முக்கியம், குழந்தைகளுக்காக அல்லது கணவன் மனைவிக்காக, பெற்றவர்களுக்காக நாம் கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கிரக அமைப்பு இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களை இருக்க விடாது. ஏன்னா 6ஆம் வீட்டில் வந்து மறைகிறார்கள். மறைமுகமான பல காரியங்கள், பல சம்பவங்களை இந்த கிரக அமைப்பு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் போய் மறைகிறார். என்ன ஆகும்? எல்லா கடமையையும் மறந்துடுவீங்க. குடும்பத்தில் நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் மறந்துடுவீங்க. நாம் குடும்பத்துக்காக தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறதே மறந்துடுவீங்க. பல எண்ணங்கள், பல கெட்ட எண்ணங்கள், கெட்ட சவகாசங்கள், கெட்ட நபர்களால், நண்பர்களால் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை திருப்திப்படுத்த, உங்களது சுகத்துக்காக, உங்களது சந்தோஷத்துக்காக இப்போ தேடல் இருந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை கெட்ட பாதையில் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் அதே நேரத்தில் புதன் அந்த வீட்டுக்கு வந்ததுனால விசேஷமும் கூட. ஏன்னா நல்லதுன்னா ஒரு கெட்டதும் நடக்க தானே செய்யும், அதே போல் கெட்டதுன்னா நல்லதும் நடக்க தான் செய்யும். அதனால் உங்கள் அதிபதி புதன்
6ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். கடனை கட்டுக்குள் கொண்டு வருவார். கட்டுப்பாட்டோட காதலன் காதலிக்கிட்ட இருக்க வைப்பார். ரொம்ப கல்வி மேலே ஒரு ஆர்வத்தை கொண்டு வருவார். நிர்வாக திறமை இந்த காலகட்டத்தில் இருக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். அழகாக ட்ரெஸ் பண்ணுவீங்க, ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் பழசை மறக்க மாட்டீங்க. அந்த பழசை மறக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது. அடிக்கடி ஞாபகம் வச்சுப்பீங்க. பட்ட கஷ்டம் கடந்த காலங்கள்லாம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை எப்படி பயன்படுத்துவீங்க. மிக தந்திரமாக பேசுவீங்க, தந்திரமாக செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு 2 மாதத்தில். ஏன்னா சூரியன் செவ்வாய் இருக்கும்போது அங்கே பெரிய கலகம் தான் நடக்கும். உங்களது உடல்நிலை ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு உறவை ரகசியமாக நேசிப்பீர்கள். பழைய உறவை, பழைய நண்பர்கள், பழைய காதலி, காதலன், இப்படி ரகசியமாக நேசிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குகிறார் இந்த புதன். புதன்னாலே புத்தி மட்டும் இல்லை, காதல். அப்போ 2வது விவாகத்துக்கு உங்களை கொண்டு போகும். அதாவது 2வது திருமணத்துக்கு கொண்டு போகுது. ஒன்றும் இல்லைங்க, வப்பாட்டி வச்சுப்பீங்க. இல்லைன்னா கள்ளக்காதலன், கள்ளக்காதலியை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்குது. அந்த மாதிரியான அமைப்பு சூழ்நிலை அமையும். பழைய நண்பர்களை, தோழியை இப்போ பார்ப்பீங்க. கொண்டு வந்து உங்கள் முன்னாடி காட்டும். அது எப்படின்னா, இங்கே ரொம்ப புத்திசாலித்தனமாக கொண்டு வந்து காட்டினாலும் இந்த கிரக அமைப்பு என்ன செய்யும், உங்களது துணைக்கும் அந்த உறவை காட்டிவிடும். அப்போ ஒரு சந்தேகம் ஏற்படும். இங்கே தான் பிரச்சனையே. அதனால் புதிய உறவுகள் வரும்போது ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட குடும்பத்தை நினச்சி அடுத்து வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் இப்போவே சமாளிக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனையில் தான் உங்களை கொண்டு போய் விடுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல சூரியன் இருக்கிறார். அரசு சம்பந்தமாக சில கஷ்டங்களை, துன்பங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல 5ஆம் வீட்டில் உங்கள் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் என்ன நடக்கும்? அந்த 5ஆம் வீட்டுக்கு உரியவர் 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் வீட்டில் இருந்தாலே என்னங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் சோதனை காலம், போதாத காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் தான் சொன்னேன், ஏதாவது ஒரு வகையில் உங்களை பிரிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் இந்த கிரக அமைப்பு செய்யும். தானாகவே பழைய நண்பர்கள், தோழிகள், உறவுகளை இணைச்சி விட்டுட்டு பிரச்சனையை உருவாக்கி விடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருள் நிறைய சேர்க்கணும், சம்பாதிக்கணுங்கிற ஆசை அதிகமாக வரும். அப்படி ஆசை அதிகமாக வர்றது பிரச்சனை இல்லை, எதிரிகளை, துரோகிகளையும் அதிகமாக உருவாக்கும். பணம் சேர்க்கறதுல குறியாக இருப்பீங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும், இந்த பணம் நம்ம கைக்கு வந்தே ஆகணும், இதில் நம்ம சம்பாரிச்சே ஆகணும். ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதியும் உங்களது அதிபதியும் ஒன்று. புதன் தொழில் ஸ்தானாதிபதி. அவர் எங்கே இருக்கார்? ராகு கூட சேர்ந்துருக்கார். தொழிலில் எதை வேணாலும் செய்வீங்க, என்ன செஞ்சாலும் செய்யலாம். ஆனால் பணம், காசு வந்து சேரணும். ஒரு வேலையை எப்படி வேணாலும் செய்யலாம். ரொம்ப தந்திரமாக நடந்துப்பீங்க. எது நடந்தாலும் அந்த வேலையில் நமக்கு உயர்வு கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும். அப்படி என்ன வேணாலும் செய்வீங்க, உங்களையே மாற்றிப்பீங்க. இது வரைக்கும் இருந்த மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. ரொம்ப தந்திரமானவராக, ரொம்ப புத்திசாலிகளாக உங்களை காட்டிக்கிட்டு மிகப்பெரிய செயலை, அதாவது மிகப்பெரிய சாதனையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதே நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகைவர்களால், பெண்களால் அல்லது கெட்ட ஆண்களால் உங்களுக்கு பொருள் நஷ்டமும், உடல் சக்தி நஷ்டமும், அது மட்டும் இல்லை அவமானமும், கோர்ட்டு, ஜெயில் அப்படியான வாய்ப்பும் வரத்துக்கான சூழ்நிலை அதிகமாக ஏற்படுது. ஏன்னா சுக்கிரன் 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் இருக்கார். குடும்பத்தில் கண்டிப்பாக என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தே தீரும். அதுதான் சொன்னேன், இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னா, நல்லா வேலை பார்த்தீங்க, நல்லா தொழில் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை விட அதிர்ஷ்டம். அதே உங்களது ஆசை வந்து பேராசை ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 6ஆம் வீட்டில் ராகு, சுக்கிரன், புதன்லாம் மறைஞ்சிருக்காரு. லாபாதிபதியே போய் மறைஞ்சிருக்கிறார் இந்த மாதத்தில். அப்போ என்ன நடக்கும்? உங்களது சிந்தனை அனைத்தும், உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பரபரப்பாக இருக்கும், ரொம்ப வேகம் இருக்கும். எப்படியாவது இந்த பணத்தையோ அல்லது இந்த துணையையோ அல்லது இந்த சுகத்தையோ அனுபவிச்சிடணும், அடைஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் மிக அதிகமாக இருக்கும். ஆண்களையோ பெண்களையோ சந்திப்பதே குழப்பம் வச்சுருப்பீங்க. கெட்டதுலேயும் நல்லது, நல்லதுலேயும் இது ஒரு கெட்டது. எப்பொழுதும் விளையாட்டு புத்தி, எல்லாத்துலேயும் ஒரு அலட்சியம், யாரை பார்த்தாலும் வழியிற சூழ்நிலையை உருவாக்கும் இந்த புதன் ராகு.
சந்திரன். ஏன்னா உங்கள் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த காலகட்டத்தில் பொருளாசை அல்லது சிற்றின்ப ஆசை, இந்த 2 விஷயத்தில் தான் ரொம்ப பரபரப்பாக இருக்கும், ரொம்ப அதிக ஆசைப்படும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுப்பீங்க. எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி கண்டிப்பாக பயணிக்கும். ரொம்ப அமைதியானவராக, ரொம்ப சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற லட்சியவாதியாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த சூழ்நிலை எல்லாமே உங்களை இருக்க விடாது. ஏன்னா 6ஆம் வீட்டில் போய் மறையிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. பாக்கியாதிபதியும் குடும்பாதிபதியும், தனம் வாக்கு குடும்பஸ்தானம், குடும்பத்தில் நிறைய மறைப்பீங்க. மறைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய கிடைக்கும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் எங்கேயாவது பணம் வாங்கிட்டு மறைச்சிருவீங்க. வீட்டில் ஏதாவது ரகசிய உறவுக்கு செலவு பண்ணுறதுக்கு, அதாவது கள்ளக்காதலன் கள்ளக்காதலிக்கு செலவு பண்ணுறதுக்கு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்து அப்புறம் மாட்டிப்பீங்க. இப்போ வரக்கூடிய உறவு எதையோ ஒன்றை தேடி தான் உங்கள்கிட்ட வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் இழந்துட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி குடும்பஸ்தான அதிபதி போய் மறைகிறாரு. 7ஆம் வீட்டில் யார் இருக்கிறது? சனி. அவர் என்ன செய்கிறாரு? உங்களது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தணும்ல, ஏதாவது கர்மாவை சரி பண்ணணும்ல, கர்ம வினையை குறைக்கணும்ல. அந்த லக்னாதிபதி சனி பார்க்கறதுனால நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாதது அல்லது பிற்காலத்தில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது, நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, பொருள் இழப்பையோ பண இழப்பையோ கௌரவ இழப்பையோ சந்திக்கக்கூடிய செயலைத்தான் சனி பகவான் இப்போ உங்களை செய்ய வைப்பார். ஆனால் அதே நேரத்தில் ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுடைய கணவனோ மனைவியோ மிக நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, மிக நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களது மனசு அலைபாயும், அதாவது பொருளுக்காகவோ சுகத்துக்காகவோ. அப்போ யார் சேஃபாக இருக்கணும்? நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும். தப்பி தவறி இந்த வீடியோவை உங்களது துணையோ அல்லது கணவனோ மனைவியோ பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான். அப்போ எந்த ஒரு சந்தேகமும் வராத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த 6ஆவது வீட்டை யார் பார்க்குறது? கேது பார்த்துக்கிட்டு இருக்கார். டோட்டலாக கர்ம வினையை இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஜென்மம் வரைக்கும் கடத்துவார் அவர். ஏன்னா 12இல் கேது இருப்பது என்ன நம்ம சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்களது அடுத்த பிறவிக்கான கர்மாவை கண்டிப்பாக பாதிக்கும். 12இல் கேது இருந்தால் கடைசி பிறப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ கோச்சாரத்தில் கேது இருக்குது. இப்போ நீங்கள் எது செஞ்சாலும் உங்களது அடுத்த பிறவிக்கு அது கடத்தப்படும். அதனால் நல்லதையே செய்வோம், நேர்மையாக இருப்போம், யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டோம், யாரையும் தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டோம். அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் சத்தியம் செய்யணும், சத்திய பிரமாணம் எடுத்தே ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக தடம் மாறத்துக்கான வாய்ப்புகளை நிறைய இந்த கிரக அமைப்பு கொடுக்குது. மிக முக்கியமாக ராகுவும் சுக்கிரனும் கொடுக்கிறார்கள். ராகு சுக்கிரன் சேர்க்கை அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் மாய உலகத்தை உணர்த்தக்கூடியவர். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கற்பனை பண்ணுறோம்ல, அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர். ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது சாதாரண ஆசை. ஆனால் ஒரு பங்களா கட்டி அதில் கணவன் மனைவியாக வாழணும், அதில் நிறைய சுகபோகங்களோட நிறைய ஆடம்பர வாழ்க்கை, அதாவது வாகனம், நகை, ஸ்விம்மிங் பூல், அந்த பங்களாக்குள்ளார எல்லாமே இருக்கிறது மாதிரி இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அதுதான் ராகு. இந்த மாய உலகத்தை அறிமுகப்படுத்துபவர் அல்லது மாய உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசுக்கு கொண்டு வர்றவர் ராகு பகவான். அவர் தனிச்சிருந்தார் அப்படின்னா பெரிய பிரச்சனையே இல்லை, நாம் நினைச்சதை நிறைவேற்றுவார். ஆனால் அதே வேளையில் இப்போ சுக்கிரன் அவர் கூட வந்து சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் நல்லவர் தான், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 40 வயதுக்கு மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பீங்க, ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு புகழ் அடைவீங்க. எவெல்லாம் அவமானப்படுத்தினானோ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. எவெல்லாம் கேலி கிண்டல் மதிக்காம போனானோ அவன் முன்னாடி கெத்தா ஆடம்பர வாகனத்தில் இப்போது பயணம் செய்வீர்கள். 40 வயசுக்கு மேலே, அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இனிமேல் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும்டா அப்படின்னு நினச்சிங்க 35-40 வயதுக்கு மேலே அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த ராகு சுக்கிரன் சேர்க்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா அழகான வீடு, ஆடம்பரமான வண்டி வாகனம், உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே ஆபரணம், ருசியான உணவு, நீங்கள் எது பேசினாலும் கேட்கக்கூடிய கவரக்கூடிய அல்லது மடங்கக்கூடிய பேச்சுத்திறன், சொகுசான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போவார் இந்த சுக்கிர பகவான். 1000 கஷ்டம் இருந்தாலும்
கட்டில் மெத்தையில் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிற ஒரு காலம். அது மட்டும் இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சொகுசான வாழ்க்கையும் 35-40 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருவார். அதே நேரத்தில் ஒரு 18 வயசுலேருந்து 35 வயதுக்குள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு வைக்காது. அணு அணுவா சித்திரவதைய அனுபவிப்பீங்க. யாரு? எதிரியா, துரோகியா கஷ்டப்படுத்துவாங்க? இல்ல, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உடல், உங்களுடைய அந்த காமம், இதெல்லாமே அந்த 20 வயதிலிருந்து 35 வயது உள்ளவர்களுக்கு இது ஒரு போதாத காலகட்டம். அதே கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயசுல ஒரு லட்சியம் இருக்காது. வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி கல்யாணம் பண்றது, எப்படி கணவன் மனைவி நம்ம ஒன்றா இருப்போம், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், அந்த சிற்றின்பம்னு சொல்லுவோம்ல, அந்த சிற்றின்பத்துக்காகவே அந்த இளம் வயசை நம்ம கடந்துக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்குல்ல, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்கள அப்படியே தூக்கி நிறுத்தும். நீங்கள் ஒரு மடங்கு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அந்த முதலீடு 10 மடங்கா உங்களுக்கு மாறும். இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோட இறங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த குறிக்கோளில் ஜெயிப்பீங்க. எதை யோசித்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இளம் வயசாக இருந்ததுன்னா அழகு சார்ந்த விஷயங்களில், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை கவர்ச்சிகரமாக மாற்றிக்கிறது, தன்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் விரும்பணும், அங்கே அசைவுகளை அழகாக வச்சுக்கணும், ஒரு கவர்ந்து இழுக்கிற கண்கள் நமக்கு இருக்கணும், உடல் இருக்கணும், அப்படி ஆடை உடுத்திக்கணும், இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு வயது, ஒரு காலம் இது. எதிரில் இருக்கிறவங்க பார்வை நம்ம உடம்பு பூரா வீணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய அழகை நீங்கள் வசீகரம் செஞ்சுப்பீங்க. முக்கியமாக எதிர்பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இது யாருங்க ஏற்படுத்திக்கிறது? இந்த சித்திரவதையை நம்மளே தான் ஏற்படுத்திப்போம். இதுக்கு காரணம் நாம தான். இந்த நேரத்தில் அந்த விதி போன பாதையில் இந்த ராகு சுக்கிரன் என்ன கேட்குதோ அதன்படி அது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாம் போனோம் அப்படின்னா எங்கே வேணாலும் உங்களை கூட்டு போய் விடும். இல்லற வாழ்க்கையில் சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்களே, அங்கே உங்களை கொண்டு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரனுடைய வீடு 2க்கும் 7க்கும் உடையவர். ஒரு மனிதனுக்கு சுகத்தையும் போகத்தையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக ஆசைப்பட வைப்பவர். ஆசைப்பட்டே ஆகணும். ஆசை வரல அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை. இங்கே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு கணவனோ மனைவியோ இல்லற வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரன். அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை அவர்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் அந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெட்டிப்பான சுகத்தை, ரெட்டிப்பான போகத்தை, ரெட்டிப்பான காமத்தை அல்லது காம இச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு சுக்கிரன் சேர்ந்தா கிடைக்கும். அந்த கிடைக்கிற அமைப்பு இருக்குல்ல, கணவன் மனைவிகிட்ட அதிக எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் தான் சிக்கிப்போம். நம்மளுடைய கவனம் வேலையிலையும் தொழிலையும் இந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு வேளை கணவன் மனைவிக்குள்ளார சிக்கிக்கிட்டோம், நம்ம கிடைக்கிற சம்பளம் இது போதும், நம்ம பிள்ளை குட்டிங்களை பார்த்துப்போம், கணவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, பெரிய லட்சியமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் தான் இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு புகுந்து விளையாடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ஏன்னா 2, 7, 11 பாவத்தொடர்பில் இந்த ராகு சுக்கிரன் இருந்தாலே மிகப்பெரிய சிக்கல் குடும்பத்துக்குள்ளார வரும். கணவன் மனைவிக்குள்ளார பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இப்படி நிறைய எதிர்பார்க்க வைப்பாரு. அதற்கு ஈடு கொடுக்கல அப்படின்னா அது எங்கே கிடைக்குதோ அங்கே நம்மளை நகர்த்துவார். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் ரகசிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, இருதாரம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், அதாவது ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருந்தாலும் காம இச்சைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைனா அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, ஜெயில் இதை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் இந்த ஆண் பெண், கணவன் மனைவி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அது என்னங்க நல்லது? இந்த நேரத்தில் காம உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல அமைப்பும் உண்டு. ஆனால் இந்த காம இச்சையால் அல்லது இந்த எண்ணங்களால் அவசரப்பட்டு அந்த சிற்றின்பத்துக்காக ஒரு பொண்ணை பார்த்து, ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சிற்றின்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
வருத்தப்படுறது, அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாது, அல்லது அவர்களுடைய குணம் சரியில்லாது, அவர்களுடைய ஒழுக்கம் சரியில்லாம சிக்கிக்கிற ஒரு காலகட்டமும் இதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நேரத்தில் வரக்கூடிய காதலையோ காமத்தையோ நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துங்க. ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார் ராகு. சும்மா இல்லைங்க, ஒரு பொண்ணு பையனை பார்த்துட்டா இன்னைக்கே அவங்கள அனுபவிச்சிடணும், எப்படி அவங்கள்ட்ட போய் பேசிடணும், காதலை சொல்லிடணும், காமத்தை காட்டிடணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு உங்களை அவசரப்பட்டு தள்ளி விடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரிய சித்திரவதைக்கு, பெரிய கஷ்டத்துக்கு, அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு உருவாகும். சின்ன குன்றின் மேல் விழுந்தாலும் பெரிய மலையிலிருந்து விழுந்தாலும் காயம்தான். ஆனால் விழறதுக்கு ஏற்றது மாதிரி காயம் ஏற்படும். அதே இந்த அமைப்பு இருக்குல்ல, இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. ஒரு பொருளை கண்டுபிடிப்பீங்க, ஒரு வேலையில் ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிப்பது அல்லது ஒரு பொருளை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பை உருவாக்கக்கூடியது சுக்கிரன். ஏன்னா குரு அப்படின்னா தங்கம். அந்த தங்கத்தை உருக்குனா நகையாக மாறும்போது அங்கு சுக்கிரனுடைய காரகம் வேலை செய்யும். அதுபோல் வேற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு பொருளை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு லட்சியத்தோட, ஒரு கனவோட எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான ஒரு காலகட்டம் இது. அதாவது மாணவ மாணவிகளுக்கு, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு அல்லது நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதிய ஆராய்ச்சிக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டி புகழ வைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றத்தை, பெரிய திறமையை, பெரிய கண்டுபிடிப்பை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை ராகுவும் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, பல ரகசியங்களை கண்டுபிடிக்க போறீங்க. காவல்துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உளவுத்துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எதில் இருந்தாலும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அது மட்டும் இல்லை, பல மடங்கு உங்களுடைய தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த ராகுவும் சுக்கிரனும். அதே நேரத்தில் சனி வீட்டில் இருக்காங்க. தொழில் சார்ந்த கல்வி இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அடைய முடியும். நிறைய ஐடியா கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். உங்கள் வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அமைப்பு உருவாக்கும். ராகுவும் சுக்கிரனும் இருந்தால் ஒரு அற்புதமான பலன், யோகமான பலன் கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு? லட்சியவாதிகளுக்கு. இங்கே காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துறதுக்காக இந்த கிரக அமைப்பு கிடையாது. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை அற்புதமாக உருமாற்றி கொடுக்கும். அதாவது கடவுள் நேராக வந்துட்டாரு, உங்களுக்கு 2 நிமிடம் இருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் 2 நிமிஷத்தில். அப்படின்னா களிமண்ணும் இருக்குது, நகையும் இருக்குது. களிமண்ணை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? நகையை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? அதுதான் இந்த காலகட்டம். இந்த 2 நிமிஷத்தில் தங்கத்தை தான் நீங்கள் பொம்மையாக மாற்றணும், களிமண் இல்லை. களிமண்ணுங்கிறது அது ஒரு மாயை, சீக்கிரம் அழிஞ்சிடும், மறுபடியும் மண்ணாக மாறிடும். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல தான் இந்த காதலும் காமமும் சிற்றின்பமும். அதனால் நான் முன்னாடியே சொன்னேன், உங்களது கணவனோ மனைவியோ நேர்மையாக இருக்க போகிறாங்க. ஏன்னா சனி அங்கே இருக்கிறார். ரொம்ப துல்லியமாக, ரொம்ப தைரியமாக குடும்பம்தான் வாழ்க்கை. ஏன்னா குரு வீட்டில் இருக்காங்கல்ல இந்த காலகட்டத்தில். இந்த 2 வருஷத்துக்கு ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க, தப்பிக்கவே முடியாது. சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கறதுக்கு கூட பயப்பட மாட்டாங்க. அது பொண்டாட்டியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் நியாயம்தான் அப்படிங்கிறது மாதிரி அவமானப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி யார்? செவ்வாய். பொறுத்துக்கெல்லாம் மாட்டாங்க. உங்களுடைய கணவன் மனைவிக்கு 8ஆம் வீடு எது? குடும்ப வீடு. அவங்க குடும்ப கௌரவத்தை தான் பார்ப்பாங்க. நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா குடும்ப கௌரவத்துக்காக உங்களை எந்த அவமானம் பண்ணாலும் செய்வாங்க, அவமானப்படுத்துவாங்க. பிரியறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் உண்டு. சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால தான் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா ரகசியமாகவே இருக்காது. ஏன்னா அவமானப்படணும். அவர்களுக்கு 2வது வீடு, நமக்கு 8வது வீடு. அவர்களுக்கு குடும்பஸ்தானம், நமக்கு அவமானப்படுற ஸ்தானம். அப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது நடுத்தருவுக்கு தான் வந்து சேரும். அதனால் இந்த காலகட்டத்தில் எதை பேசினாலும் ரொம்ப புத்தி கூர்மையோட, நமக்கு எதுவுமே தெரியாது, நம்மளுடைய துணைக்கு எல்லாமே தெரியுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம கூட இல்லைன்னாலும் அவங்களுடைய பார்வை நம்ம மேலே இருக்குது. அதாவது சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சனி யார்? நம்மளுடைய துணை. சனி பார்த்தாலே அவ்வளோதான், தப்பிக்கவே முடியாது. என்னைக்காக இருந்தாலும் பலமாக வச்சு செஞ்சிருவார். அதே நேரத்தில் நீங்கள் தப்பிக்கிறதும் கஷ்டம்.
இது என்ன தெரியுமா? சிம்பிளாக சொல்லணும்னா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே கதை தான். நீங்கள் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் இருக்க முடியாது. சும்மாவது உங்களை சீண்டுவாங்க. என்ன மச்சான், என்ன ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க, இவ்வளோ அழகான பொண்ணு நிற்கிறேன் அப்படின்னு வேணுனே வம்புக்கு இழுப்பாங்க. என்னடி அத்தை பொண்ணு மாமா பொண்ணு, இவ்வளோ அழகாக ஒருத்தன் இருக்கான், கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சீண்டுவாங்க. இந்த பையன் அல்லது இந்த பொண்ணுலாம் நம்மள்ட்ட பேசுவாங்களான்னு நினச்சவங்க திடீர்னு பேசுவாங்க, சகஜமாக பேசுவாங்க, தொட்டு தொட்டு பேசுவாங்க. ஒன்றா ஒரே சீட்டில் உட்கார்ற மாதிரியான சூழ்நிலை அமையும். கை அங்கேயும் இங்கேயும் படும். தனியாக வீட்டுக்கு பார்ப்பாங்க, தனியாக ஆஃபீஸில் சிக்கிப்பீங்க 2 பேரும். அது காலேஜாக இருந்தாலும் தனி ரூமில் மாட்டிப்பீங்க, சந்திக்கிற சூழ்நிலை வரும். ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டாக இடிக்கிறது மாதிரி கூட வரும். பார்த்துங்க எவ்வளவு சிக்கலில் மாட்டி விடுறாங்க இந்த கிரக அமைப்பில். இதுதாங்க, நம்மளை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படியே ஏதாவது ஒரு வகையில் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில் சொல்லாமல் விட்டுருங்க. இல்லைனா மிகப்பெரிய பாதிப்பை, மிகப்பெரிய பிரிவை, அதாவது அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகத்துக்காக மிகப்பெரிய பூகம்பம்லாம் வீட்டில் வெடிக்கும். அவமானத்தை சந்திச்சே ஆகணுங்கிற சூழ்நிலை இப்போது உண்டு. சுக்கிரன் சுபக்கிரகம், புதன் தனித்த புதன் சுபக்கிரகம், ராகு வச்சு செய்கிற கிரகம். எப்படாப்பா நீங்கள் சிக்குவீங்க, எப்படாப்பா அவங்களுடைய அந்த மிஷினை உங்களுக்குள்ளார, லட்சியத்தை உங்களுக்குள்ளார இறக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர். சுக்கிரனும் புதனும் வந்த உடனே மடக்கிட்டார். நான் சொல்கிறதான் கேட்கணுங்கிற கட்டளை. எப்பொழுதுமே எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதனுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு அதுவாகவே மாறிக்கும். ராகு பச்சோந்தி. எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தை சூழ்ச்சி வலையில் சிக்க விட்டு அதனுடைய ஆசை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கும். அது மட்டும் இல்லை, 6ஆம் வீட்டில் ராகு புதன் சுக்கிரன்லாம் சேர்ந்தாலே குடும்பம் குட்டிச்சவர் தான். ஒன்று கடனாளி ஆக்கும், இல்லைனா நோயாளி ஆக்கும், இல்லைனா குடும்பத்தையே எதிரி ஆக்கும். குடும்பமே சேர்ந்து நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லைனா விரட்டி விட்டுருவாங்க வீட்டை விட்டு. இல்லைனா என்ன செய்வாங்க, கொன்னுடுவாங்க. என்ன ஐயா இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்கிற? நடக்குதுல்ல ஒரு உலகத்தில் நடக்குதுல்ல. ராகு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது, வரக்கூடாது. கோச்சார ரீதிப்படி 6ஆம் வீட்டில் ராகு வந்தாலே மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு கொடுக்கும். இந்த 3 விஷயத்தில் பெரிய ஆளாக நம்மளை ஆக்கிடும். எந்த விஷயங்க? ஒரு பெரிய கடனாளி ஆக்கிடும். கோடியாக கடன் வர மாதிரி வச்சிரும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பெரிய நோயை கொடுத்துரும். இல்லை அப்படின்னா எதிரியை உருவாக்கி விடும். அந்த எதிரியால் நம்ம பெரிய துன்பத்தை அனுபவிச்சே ஆகணும். ஆனால் இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன, கெட்டதுலேயும் ஒரு நல்லது, அல்லது தலைக்கு தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே. குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த வீட்டில். இன்னொரு 3 மாதத்துக்கு நீங்கள் சேஃபு. முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார். 3 மாதத்துக்கு அப்புறம் கிரக அமைப்பு மாறிடும். அதனால் கவலைப்படாதீங்க. 3 மாதத்துக்கு ரொம்ப சேஃபாக இருங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம், கண்டிப்பாக குருவை காப்பாற்றிடுவார். ஆனாலும் இந்த நேரத்தில் கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது கன்னி ராசி நண்பர்களுடைய விதி. துணைக்கிட்ட சிக்கிடாதீங்க. துணை ரொம்ப ஸ்டெடியாக இருப்பாங்க, அதனால் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் நீங்கள் உங்களது திருவிளையாடலை காட்டாதீங்க. காட்டிட்டீங்க அப்படின்னா இதுதான் வாய்ப்பு அப்படின்னு அவங்களும் அதே தவிர செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரியே என்ன பண்ணுவாங்க, நேருக்கு நேராக சொல்லுவாங்க ஏன் இஷ்டம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நீங்களே நேர்மையாக இருக்கீங்க சரி, அவங்களும் நேர்மையாக இருக்காங்க சரி, ஆனால் எப்படிங்க பிரச்சனை நடக்கும்? உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க, வித்தியாசமாக எதிர்பார்ப்பாங்க, வித்தியாசமான முறையில் அவங்களுடைய ஆசையை சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், வித்தியாசமாக சிந்திச்சே ஆகணும். உங்களது கணவனுக்காக மனைவிக்காக கடனாளி ஆகிறது அவர் தான். மனைவிக்காக ஆகுமே, கணவனுக்காக ஆகுமே. ஏன்னா கடன் வீட்டில் தான் அந்த சுகாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் கண்டிப்பாக கடனாளி ஆகணும். ஆனால் யாருக்காக ஆக போகிறீங்க? ரகசிய உறவுக்காகவா, கணவன் மனைவிக்காகவா? நீங்கள் தான் அதை செலக்ட் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆடம்பர செலவாளிகளாக மாறுவீங்க. கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவீங்க. இந்த 3மே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆரம்பத்தில் இன்பத்தையும் சுகத்தையும் கொடுத்தாலும் அப்புறம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். கடன் வாங்கினா கடனாளி, அப்புறம் வீட்டில் நிற்க போகிறாங்க. ஆடம்பர செலவு செஞ்சால் பணமெல்லாம் விரயம், அடுத்த ஒரு செலவுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டுப்பாடு இல்லாத உணவு நோயை உருவாக்கும். அந்த நோய்க்கு பணம் தேவைப்படும், எல்லாமே அடிபட்டுரும். மறுபடியும் துன்பத்தில் உழலக்கூடிய ஒரு அமைப்பு. அதை சொல்லக்கூடிய, அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தின் மேலே, பதவி மேலே, ஆடம்பரத்தின் மேலே, செல்வத்தின் மேலே
பெண்கள் மேலே ஆண்கள் மேலே வெறி கொள்ள செய்யும். இந்த ரெண்டு இணைவும் அப்படிங்கிறது காந்த தோற்றத்தை உருவாக்கும். இது மேலெல்லாம் ஈர்ப்பு வரும். இங்கே தான் நான் சொன்னேன், நிதானமாக இருக்கணும். நிதானமாக இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கும் செல்வத்துக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நான் உஷாராக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் குடும்பத்தில் அப்படி நினச்சாலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு கண் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, யாரையும் நம்ப முடியாது. நல்லவன் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க, நம்பி வீட்டுக்குள்ளார விட்டுருவோம், அல்லது நம்பி ஒரு இடத்துக்கு அவனை ஆச்சிட்டு போயிடுவோம், குடும்பத்தில் உலைய வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு வரும், சிரித்து அழகாக பேசும், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லும், அக்கா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு உங்கள்கிட்டே உங்கள் கணவனை பற்றி பேசும். அதுக்கு என்னடி கட்டிட்டு போ அப்படின்னு நீங்களும் வெகுளித்தனமாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரம் பார்த்தா பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. யார்? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அதுபோல் யாரையும் இந்த காலகட்டத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு எல்லை வேணும். குடும்பத்தில் சேர்த்துக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் நம்ம குடும்பத்தில் கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் ராகு கூட போய் சேர்ந்துட்டார். ஆட்டோமேட்டிக்காகவே தவறான உறவுகள் நமக்கு கிடைக்கும், ரகசிய உறவுகள் நமக்கு ஏற்படும். அதாவது ஒரு மனுஷன் காசு இல்லாமல் தவிக்கிறான் அப்படின்னா வழியில் போனவர் ஒருத்தர், ஐயோ துன்பப்படுறீங்களா, நான் வட்டிக்கு விடுறதுக்கு தான் இந்த காசு வச்சுருக்கேன், இந்த காசை வச்சு யூஸ் பண்ணிங்க, அப்புறம் உங்களால் முடியும் போது வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. அந்த மாதிரி தான் உங்கள் உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் அந்த சிற்றின்பத்துக்கும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஒரு பொண்ணோ பையனோ ஈஸியாக கிடைப்பாங்க. உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி எதிர்பாலினம் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உறவினர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த திருவிளையாடல் வந்து ராகுவும் சுக்கிரனும் நடத்துகிறாங்க. உஷாரையா உஷாரு, ஓ 5 உஷாருன்னு வடிவேலு ஒரு படத்தில் பஸ்ஸில் திருடனை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி உஷாராக இருங்க. பெரும்பாலும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதி பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. சமூகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசியை ஏற்படுத்தும். எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை வெளிப்படையாகவே சொல்லுவீங்க குடும்பத்தில். இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஸ்டைலாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, இப்படி கணவன் மனைவிக்குள்ளாரே பேசிப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்னு. அப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே தடுத்துருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்திலிருந்து கணவனையோ மனைவியையோ பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு பொதுவாகவே யார் தெரியுமாங்க? இந்த அரசு போட்டிருக்கிற சட்டத்தை மீறக்கூடிய அமைப்பு தான், அல்லது தர்மத்தை மீறக்கூடிய அமைப்பு தான் ராகு. மனசாட்சிக்கு விரோதமா எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் ராகு தான். அதனால சுக்கிரன் திருமணம், காதல், பணக்காரனாக இருப்பது, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை வாழறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன். நாம் நேர்மையாக இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம், நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக, குடும்ப மானத்துக்காக, கௌரவத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் ஸ்டெடியாக இருக்காரு, நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதே ரகசிய உறவு வச்சுக்கிறோம், திருமண உறவிலிருந்து தடம் மாறுறோம், சட்டத்தை உடைக்கிறோம், குடும்ப கட்டுப்பாட்டை மீறுறோம், குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறோம், சமூக விதிமுறைகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு ஒன்று சேர்ந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, கும்ப வீட்டில் இணைவு இருக்குது இப்போ. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சிதறும், தப்பாக மனசில் தோணுங்க. அதுதான் எப்பொழுதுமே நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறது. எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த வயதாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்தில் படிப்பை நோக்கி, வேலை செய்கிற காலத்தில் வேலையை நோக்கி, தொழில் செய்கிற காலத்தில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி, குடும்பத்தில் இருக்கிற காலத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா, இப்படி நம்மளை பிஸியாக வச்சுக்க வேண்டிய காலகட்டம். எங்கேயாவது தனிமை விரும்புனீங்க அல்லது தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுக்கும். லட்சியமே இல்லாதவங்களுக்கு பாலியல் ஆர்வத்தை தேடி கொடுக்கும். கட்டுப்பாடற்றவராக மாறிடுவீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி. மனசு அலைபாயும், வெறி கொள்ளும், சட்டவிரோதமான தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவரை விட்டு உங்களை மடக்குவாங்க. அதாவது ஒரு பெண்ணை விட்டு, ஒரு ஆணை விட்டு இந்த காமம் அப்படிங்கிற ஒரு வலையில் சிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அது எல்லா விதத்துலேயும் உங்கள் வாழ்க்கையே பாதிப்பாக அமையும். இந்த அமைப்பு வந்து கலை உலகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மாற்றத்தை, புகழை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்பு வந்து நல்லதும் உண்டு, அதே நேரத்தில் கெட்டதும் உண்டு.
நம்ம எண்ணப்படி தான். இந்த அமைப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட என்ன செய்யும், ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும், நிறைய எதிர்பார்க்க வைக்கும். திடீர்னு நகை எடுத்து கொடுங்க, எனக்கு தோடு போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையாக இருக்குது, நெக்லஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பைக்கில் போகணும்னு ஆசையாக இருக்குது, காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது. அங்கே பாரு, என்னுடைய தோழி பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கா, எனக்கு பங்களா கட்டி அதில் நம்ம குடும்பத்தோடு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குங்கிற பெண்களுக்கும் அதே போல் ஆண்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமலே நிறைய கடன் வாங்கி சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமா அப்ப இருந்தாலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திருமண உறவை விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், கெட்ட பேர், திருமண உறவை விட்டு வெளியேற்ற போக்கு இது. அது மட்டும் இல்ல, ஈஸியா உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியாக வரும். கணவனை மனைவியை ஏமாற்றத்துக்கு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பார் இந்த ராகு. அந்த ஐடியாலாம் டக்குன்னு கிளிக் ஆகும், நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆசைப்பட்ட பையன், ஆசைப்பட்ட பொண்ணு, இல்லை ஆசைப்பட்ட ஆண்டி, இல்லை ஆசைப்பட்ட பெரியவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து நிற்பாங்க. ஷாக் ஆகிடுவீங்க, நினச்சா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் விதியின் விளையாட்டுங்க. அது நம்மளை ஆசைப்பட வச்சு, பேராசைப்பட வச்சு, அதில் நம்மளையும் மறந்து உழல வச்சு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, எல்லா விதமான சந்தோஷமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்குங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். நம்மளோட சொன்னல, மண்ணையும் பொம்மையாக்கலாம், தங்கத்தையும் பொம்மையாக்கலாம். மண்ணை பொம்மையாக்க போறீங்களா, தங்கத்தை பொம்மையாக்க போறீங்களா, நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கணும், மகா பெரியவா அப்படின்னு சொல்கிறவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. சிம்ம லக்னம், 8ல் சுக்கிரன் ராகு, அங்கே சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு சனி கேது பார்வை, குரு அதிக சுபத்துவம் அடைஞ்சதுனால சுக்கிரன் நிலை செயல்படாமல் போயிடுச்சு. அதனால தான் மகா பெரியவர் நாக்குக்கு சுவையை கொடுக்காம, எதற்கும் ஆசைப்படாத நிலையில, இல்லற நிலைக்கே செல்லாம, ஒரு குருவாக, ஞானியாக இந்த உலகம் இதுவரைக்கும் மனசுல வச்சிருக்கக்கூடிய பெரியவராக, மதிப்பு மிக்கவராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையை உறுதி செஞ்சுக்கிட்டாரு. நாம வாய்ப்பு நமக்கு ரெண்டுமே இருக்கு, நாம எந்த வாய்ப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீங்க எந்த வாய்ப்பை எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறதான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. சரி, பரிகாரமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது குறள். மனித பிறவிக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை வாழ்க்கையை முழுவதும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அப்படி நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கணவன் சொன்ன பேச்சு கேட்காம பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்காங்க, மனைவி பல ஆண்களோட தொடர்பு வச்சிருக்காங்க, அல்லது பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நிலையை நாமெல்லாம் சந்திச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதை மாற்றக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தன்னை மறந்து, நம்ம அவங்கள குத்த சொல்லுவோம், அவர்களையே மறந்து செய்யக்கூடிய பாவங்கள் இதெல்லாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்களே மாறிடுவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 27 சனிக்கிழமை தொடர்ந்து மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கிட்டு வந்தீங்க, அதாவது 27 சனிக்கிழமை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசுல அந்த எண்ணமே வராது. இதுவும் இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா மாறிடும். சரி, 27 வாரம் விளக்கத்த முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, குடும்பத்தில் யார் வேணாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றலாம். இதெல்லாம் முடியாது அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது மிக பெருசுங்க, மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இந்த அவமானங்கள், இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், இந்த பிரிவுகள் இதெல்லாம் நினைக்கும் போது இந்த 27 வாரங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. சரி, திருமணம் ஆகாதவங்க 10 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் 27 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலில் 27 சனிக்கிழமை இதே மாதிரி மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியல, வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இன்னொரு எளிய பரிகாரம் இருக்குது.
உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும், அந்த பொண்ணோ பையனோ கணவனோ மனைவியோ மனசு மாறுற வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சத்ரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்கு, பார்த்துங்க. இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் காலையிலையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க மேலே ஆசைப்படுற அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களுக்கும் பாசிட்டிவான கனவு, பாசிட்டிவான எண்ணங்கள், ஒரு வைப்ரேஷன் உருவாகும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர்களாலும் அனுபவிக்க முடியும். அன்பு உறவுகளே, மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு சுக்கிரன் ஏற்படுத்துவார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில். அற்புதமான லட்சியத்தை நோக்கி, வைராக்கியமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.